திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கல்குவாரி லாரி மோதி மூதாட்டி உயிரிழந்த நிலையில் கல்குவாரிகளை மூடக்கோரி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காட்டுக்கொள்ளை பகுதியைச் சேர்ந்த பாப்பம்மாள் என்ற மூதாட்டி கல்குவாரி லாரி மோதியதில் படுகாயமடைந்து உயிரிழந்தார். இதனை கண்டித்து அப்பகுதியில் செயல்படும் கல்குவாரிகளை மூட வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விளம்பர மாடல் ஆட்சியில் மக்கள் உயிர்களுக்கு துளியளவும் மதிப்பளிக்கப்படுவதில்லை என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தங்கள் கிராமத்திற்கு செல்ல வேண்டிய சாலை வேறு பகுதியில் போடப்பட்டதால் ஆத்திரமடைந்த பழங்குடியின மக்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஓவேலி பேரூராட்சிக்குட்பட்ட ஐயப்பன் மட்டம் என்ற பகுதியிலிருந்து பழங்குடியினர் காலனிக்கு செல்ல 2 கிலோமீட்டர் தூரம் சாலை அமைக்க கடந்த மார்ச் மாதம் ஒப்பந்தம் விடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பழங்குடியினர் காலனிக்கு போட வேண்டிய சாலை பசுமை நகருக்கு மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை அறிந்த அப்பகுதி மக்கள் தங்கள் கிராமத்திற்கு ஒதுக்கப்பட்ட சாலையை போட்டுத்தர வேண்டுமென வலியுறுத்தி ஓவேலி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கடலூரில் விவசாய வேலைகளில் வடமாநிலத்தவர்கள் தீவிரமாக களமிறங்கியுள்ளதால் உள்ளூர் கூலி தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். அம்புஜவள்ளிப்பேட்டை கிராமத்தில் வயலில் உழவு செய்வது, நாற்றங்கால் அமைப்பது போன்ற பணிகளுக்கு கல்கத்தாவிலிருந்து கட்டிடப் பணிகள் செய்ய வந்த ஆட்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். உள்ளூர் கூலி தொழிலாளர்களை விட வடமாநில தொழிலாளர்கள் கூலி குறைவாக வாங்குவதாக கூறப்படும் நிலையில் விவசாய பணிகளிலும் அவர்கள் இறங்கியதால் உள்ளூர் கூலி தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பெய்த மழை காரணமாக சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் மக்கள் அவதியடைந்தனர். உடுமலையில் கடுமையான வெயில் அடித்து வந்த நிலையில் மழை பெய்தது. சுமார் 40 நிமிட மழைக்கே தண்ணீர் பெருக்கெடுத்து சாலைகளில் ஓடியதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. இதை கண்ட பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் கோடை மழைக்கே இப்படி என்றால் அடைமழை பெய்தால் என்ன ஆகுமோ என ஆவேசப்படுகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சரக்கு லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதற்கு காவல்துறையினரே காரணம் என வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். பாலக்கோடு அருகே கல்கூடப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் பேரிகார்டு அமைத்து காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வழியாக ஓசூரிலிருந்து காய்கறி ஏற்றி வந்த கனரக வாகனம் பேரிகார்டில் மோதாமல் விலக முயன்று விபத்தில் சிக்கியது. இதனால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் காவல்துறையினரே விபத்துக்கு காரணம் என குற்றம் சாட்டியதோடு காவல்துறையினர் வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக வேதனை தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மேல் நல்லாத்தூர் ஊராட்சியில் அடிப்படை வசதி 100 நாள் வேலை வழங்க கோரி கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேல் நல்லாத்தூர் ஊராட்சியில் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வரும் நிலையில் தற்போது ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்னும் 100 நாள் திட்டப்பணிகள் நிறுத்தப்பட்டதால் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் 100 நாள் வேலை வழங்க வேண்டும், வழங்கப்படாமல் உள்ள 6 மாத ஊதியம் வழங்க வேண்டும், அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் மழை பெய்ததால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான காளிகேசம், கீரிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன.